ஸோ நம்ம பார்க்குறோம் சேட்டன்ஸ் பிளானிங் 5D இல்ல சேட்டன்ஸ் வெப்பன். இந்த 5D வந்து பிசாசு வந்து என்ன செய்யறான்னா அவனோட வெப்பனா எடுத்து பயன்படுத்துறதை பார்க்கணும். இன்னைக்கு 4th D பார்க்குறோம். 4th இஸ் டிசெப்ஷன். சரியா? டிசெப்ஷன்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல இருந்து ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்ள போறோம். அது டிசெப்ஷன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வருது ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். டிசெப்ஷன்னா என்னெல்லாம் உங்களுக்கு வருது ஞாபகம்? என்னெல்லாம் தெரியும்? டிசெப்ஷன் என்னது? தமிழ் என்ன சொல்லுவோம் டிசெப்ஷனை? யாராவது சொல்லுவோம் டிசெப்ஷன்னா தமிழ் என்னது? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரியாட்டா? டிசெப்ஷன் என்னது? வஞ்சகம். வஞ்சகம். வெரி குட், சரியா சொன்னாங்க அக்கா. வஞ்சகம் அல்லது தந்திரம். ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு உங்க வாழ்க்கையை எப்படி வீழ்த்தலாம். நம்ம டிஃபீட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தோல்வியை கொடுத்து அந்த தோல்வியில இருந்து அந்த தோல்வியை பெருசா காமிச்சு ஆண்டோட திட்டத்தை அவங்ககிட்ட இருந்து என்ன விலக்கி காமிப்பான். ரெண்டாவது பார்த்தோம் டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு சோர்வை கொடுத்து அந்த சோர்வுல இருந்து ஆண்டு விடுதலை தர முடியாது, நீ அப்படி முடிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி யோசிப்பான். டைவர்ஷன், இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ. உங்க லைஃப்ல நிறைய காரியங்களை பிசாசு என்ன செய்யும் அங்கங்க திருப்பி விட்டு பாப்பான்னு சொல்லி பாக்குறோம். நான்காவது ஒரு மிக முக்கியமான ஒரு தந்திரம் வஞ்சனை. இந்த வஞ்சிக்கிற ஆவி நமக்கு இந்த நாட்கள்ல கடைசி காலங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்கள் நமக்கு மிக முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிற ஒரு சில காரியம். எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பிசாசு வஞ்சிக்கிறான், எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் வஞ்சிக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் டிசெப்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா ஸோ லை அஸ் அ ட்ரூத். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, ட்ரூத்னு போட்டிருக்கோம். நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ட்ரூத்துக்கு உள்ளேயும் லைஸா இருக்கும். நிறைய விஷயங்களை பிசாசு அப்படிதான் உங்க லைஃப்ல காமிப்போம். ஷோஸ் த லைஸ் ஆஸ் அ ட்ரூத். உண்மை இல்லாத பொய்யான ஒரு காரியத்தை இதுதான் உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு அந்த உண்மைக்கு பின்னால போக வச்சு உங்களை என்ன செய்வான் மடக்குகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது வந்து சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு தந்திரம். The act of hidden the truth. சரியா? எஸ்பெஷலி டு கெட் அன் அட்வான்டேஜ். அவன் ஒரு ட்ரூத்தை மறைச்சி ஒரு பொய்ய சொல்லி அதை நம்ப வச்சு இதுதான் நீ உண்மைங்கிறத பின்னாடி போக வச்சுருவான். இதுதான் டிசெப்ஷன். அந்த கீழே பார்த்த அந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுல பூக்கு இருக்கு மாட்டுறதுக்கு, ஆனா எப்படி வருது அது அதே மீன் மாதிரியே வரும். நிறைய இடத்துல மாட்டுறதுக்கு அப்படிதான் சேம் வரும். நிறைய ஃபால்ஸ் இல்ல இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ஹானஸ்டி, இதோட மீனிங் கொடுக்குறாங்க. நிறைய டிஸ்ஹானஸ்டி கொடுப்பாங்க. கிரிமினல் ரியல் ஆன்சர்ஸ், ஃபேக்கா நடக்கிறது உண்மை மாதிரியே இருக்கும் ஆனா உண்மை இருக்காது. சீட்டிங், டார்க்கான காரியங்கள் செய்யறது, மேன் இன் ஈவில், இது எல்லாம் அந்த டிசெப்ஷனுக்கு கொடுத்திருக்கிற டிஸ்கிரிமினேஷன்ல. அப்படின்னா உங்க லைஃப்ல ஏன் லைஃப்லயும் பிசாசு எப்படிப்பட்ட டிசெப்ஷனை கொண்டு வருவான் அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி உண்மையான காரியங்கள் இருக்காது. வெளியே லேடி உள்ளுக்க ஜென் அப்படி இருப்பாங்க. ஃபேஸ் பார்த்திருக்கீங்களா? நிறைய ஃபேஸ்புக்ல எல்லாம் அதான் பிரச்சனையா இருக்குது. டேய் நீ இப்படி செய்யணும் பிசாசுக்கு ஐடியா கொடுக்குறான் நிறைய பேருக்கு. நீ இப்படி பண்ணி உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன ஃபேக் ஐடி வச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. மொபைல்ல நேமா மாத்தி வச்சுக்க. ஒரு சிலர் வச்சிருப்பாங்க ரீசார்ஜ் மீ அப்படின்னா அவங்க லவருக்கு பேர் வந்து ரீசார்ஜ் மீ வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா எடுத்து பார்த்தாலும் ரீசார்ஜ் பண்ண சொல்லுது என் பையன் அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ண அவன் பையனே கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள், வஞ்சனையான காரியங்கள் பிசாசு உங்க லைஃப்ல கொடுத்து இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வராதபடி. அதுவும் உண்மைதான்டா, உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்க, நம்ம அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்வான் பிசாசு தோல்ல தட்டி கொடுத்து கொண்டு போற காரியம் தான் இந்த டிசெப்ஷன். உள்ளுக்க ஆண் வெளியே பெண், இல்ல கருப்பு கலர்ல ஒண்ணு வெள்ளை கலர்ல ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு போன ஒரு வாழ்க்கை இல்லையா, அப்புறம் சர்ச்சுக்கு போன ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஜூம் மீட்டுக்கு வந்தா ஒரு வாழ்க்கை, அப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்ம உங்களை மாத்தி மாத்தி வாழ வைப்பான். ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஸ்தோத்திரம்னு அப்படிம்பாங்க. அங்க ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்தாச்சுன்னா ஆவிக்குரிய அந்த ரெக்க மட்டும் தான் இருக்காது. அந்த அந்த ஏஞ்சல் மாதிரி பறக்க வச்சிருவான். நீங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போயிட்டு கருப்பு கலர்ல ஒரு ரெக்க இருக்கும், அந்த ரெக்கையை போட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர் கலரா நம்ம வாழ்றது. அப்புறம் நீங்க வச்சிருக்கிற கேட்ஜெட்ஸ் மூலமா அவங்க எப்படி வஞ்சிக்கலாம்னு சொல்லி அவன் திட்டமிடுவான். ஆனே இருப்பான், வெளியே பார்த்தா வேற ஆளு, உள்ள பார்த்தா வேற ஆளு. இப்படி நிறைய காரியங்கள்ல பெண்களை வஞ்சிக்கிறது பாக்குறோம், ஆண்களை வஞ்சிக்கிறதும் பாக்குறோம். நீங்க உங்களுக்கு டைம் போகலையா என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு உண்மையான அன்பு என்னன்னு சொல்லித்தாரேன்னு சொல்லி நிறைய மெசேஜ்ல வரும். எப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் உங்களை வஞ்சிக்கணுமோ அத்தனை காரியங்களையும் பிசாசு வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். சரியா? அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்? 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஹேவ் யூ என்ஜாய் இந்த ஊதுவம் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, ப்ளோயிங் பபுள்ஸ் சொல்லுவாங்கல்ல, சோப்பு நிறைய வச்சு உண்டு பண்ணி பண்ணுவோம் தெரியுமா? அதை நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம ஊதுவோம், ஆனா அதை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது.
அது நம்ம அதை வெடிச்சிடும், டகாருன்னு கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். கொஞ்ச நேரம் பார்ப்போம், டக்குன்னு போயிடும். இப்படிதான் நிறைய இடத்துல காமிக்க வைப்போம். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டேப்லெட் சாப்பிடவே மாட்டோம், மாத்திரை எடுத்து சாப்பிட மாட்டோம். அப்படின்னா அந்த மாத்திரைக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பான், ஸ்வீட்டா இருக்கும். அது சாப்பிடும்போது உள்ளுக்கு உள்ள மருந்து வேற மாதிரி கிரியேட் செய்யும். சோ அந்த பிட்டர்னஸ் மறைக்கிறதுல. அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு, அந்த ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. ரோல் கோல்டு எது, உண்மையான கோல்டு எதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாதபடி எல்லாமே ஒரே மாதிரி காமிச்சிருப்பான். காமிச்சு நீங்க அதுல விழுந்துறீங்களா, மாட்டுறீங்களான்னு உங்களுக்கு கூப் வச்சுட்டே இருப்பான். அதுதான் டிசெப்ஷன். அதை அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு எதனால எனக்கு மாட்டுறான், ஏதோ ஒரு பிரச்சனை பண்றான், ஏன் பண்றான், எது கொண்டு வராங்கிறதை கேட்கல, நீ அதை கவனிக்கல அப்படின்னா உன் லைஃப்ல போயிடும் டிசெப்ஷன். அப்படிப்பட்ட டிசெப்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில கேட்கறவங்களுக்கு புதுசா இருக்கும். கிரீக் தேசத்துல, கிரேக்க நாட்டுல, அங்க வந்து அந்த ட்ராய், ரோஜன் ட்ராய்ன்னு சொல்லி ஒரு சிட்டி. இந்த சிட்டியை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ நாடுகள் வந்து பயங்கரமா போராடி பார்த்துச்சு. நிறைய ஐடியா பிளான் பண்ணி பார்த்தா, நிறைய காரியம் செஞ்சு பார்த்தாங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க தகாத ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்க, இவங்களை வந்து என்ன செய்யல, கரெக்டா ஓவர் கம் பண்ண முடியல, எதுவுமே கான்கர் பண்ண முடியல, இவங்களை வெற்றி அடைய முடியலன்னு சொன்னோடனே இவங்க திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம்னா, கிரீக்ல வந்து நிறைய அட்டம் பண்ணி பாக்குறாங்க, எத்தனையோ விதமான காரியங்களை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பிளான் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே முடியல. அவங்க யோசித்தாங்க, ஒரு நாள் பிளான் பண்ணாங்க, ஒரு ஹியூஜ் உடன் ஹார்ஸ், குதிரை பாத்தீங்களா, அந்த ஒரு மரத்தாலான ஒரு குதிரையை, ஒரு பெரிய குதிரையை பண்ணி அதுக்கு வீல் எல்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த சிட்டிக்கு வெளியே வாசல்ல கொண்டு வந்து ஒரு சோல்ஜர் விட்டுட்டு போயிட்டான். இவங்க இது எதுக்குன்னு கேட்கும்போது, உங்க ஊர்ல நீங்க செலிப்ரேட் பண்ண சிட்டி இருக்குல்ல, அந்த செலிப்ரேட் பண்ண பிறகு செலிப்ரேஷன் டைம்ல இந்த இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பீப்புள் கொண்டு கொடுத்து அந்த விட்டோன்னே அந்த மக்கள் நினைச்சாங்க, அவங்க அந்த சிட்டிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த இதை கொண்டு போனோம்னு உள்ள பாத்தீங்கன்னா, உள்ளுக்க அந்த உடன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அது வச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பலசாலிகளான ஒரு சோல்ஜர்ஸ உள்ள வச்சு சிட்டிக்குள்ள போய் இவங்க கொண்டாடி முடிச்சு வீட்டுக்கு போறாங்க. உள்ள இருக்க சோல்ஜர்ஸ் வெளியே வராங்க. வந்து இவங்க எல்லா சிட்டி, the whole city, the Troy was captured by the Greek. அப்படின்னா எத்தனையோ திட்டங்களை போடுறாங்க இல்ல, ஒரு நாடை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு வஞ்சனையா செய்யறாங்க, ஒரு நாட்டை ஆளுகை செய்யறதுக்கு எப்படிலாம் வஞ்சனையா பண்றாங்க. இப்ப நிறைய காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எண்ணி எந்த ஒரு இதுல பிசாசு வஞ்சையாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்ல. அப்படின்னா பிசாசு எப்படிப்பட்ட வஞ்சனை எல்லாம் கொடுப்பான், அதுல எப்படிப்பட்ட காரியம் செய்யலாம் பார்க்கலாம். சரியா, நிறைய தடவை நம்ம எப்படி எல்லாம் காரியத்தை செய்வோம்னு பாத்தீங்கன்னா, கோயிங் அவுட் த ஃப்ரெண்ட்ஸ்ல கிளாஸை கட்டடிச்சுட்டு போறது, எங்கேயாவது போய் ஹீரோயிசம் பண்றது, அப்படிலாம் நிறைய காரியங்கள் பண்ணுவோம். காலேஜை கட்டடிச்சுட்டு போறது. இதோட எண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கஷ்டமா இருக்கும். பிசாசு உங்களை அப்படி கொண்டு போய் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ற லைஃப்ல, இந்த லைஃப்ல என்ஜாய் பண்ண எப்படா அப்படின்னு அடிக்க சொல்லுவான். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, மார்க் கம்மியா கிடைக்கும், வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் அது திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா அப்படியே சுத்தி அடிச்சு போவாங்க. அப்படிலாம் ஜாலியா கொண்டு போய் டிசெப்ஷனை கொண்டு வருவான் உங்க லைஃப்ல. அப்படியே பாசிங் த கிஃப்ட்ஸ், அந்த ஸ்மைலிங், கண்ணிலே பேசுறது, காதுல பேசுறது, அப்படி ஏர்ல விடுறது, இந்த மாதிரி நிறைய காரியம் பார்ப்பாங்க. வேஸ்டிங் ஆஃப் டைம். உங்களுக்கும் நோக்கம் வச்சிருக்காரு, ஆண்டு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தை விட்டு உங்களுக்கு விளக்குறது தான் அவனுக்கு காரணமே. அதுல ஒன் ஆஃப் த அவனுடைய பிளான் தான் டிசெப்ஷன். வேஸ்ட் ஆஃப் டைம், உங்க டைம் எல்லாம் எடுத்துரும் அது. உங்க மணி, பணத்தை செலவழிப்பீங்க, அதுக்கு நிறைய காரியத்தை செலவு பண்ணுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கில்ட்டி ஃபீலிங் வரும். பொய்யா சொல்லுவீங்களா, வீட்டுல பொய் மேல போய் வீட்டுல சொல்லிட்டே இருப்பீங்க. இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் வரும். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃபே ஒரு எம்டினஸா இருக்கும் உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா. அப்புறம் கோயிங் பை பைக் 120ல போறோம், 140லயும் போலாம், த்ரில்லிங்கா இருக்கும். ரோட்ல ஊர்ல போறோம்னா பாப்பான், என் சத்தத்தை சத்தம் கட்டா கேட்கணுங்கிற மாதிரிலாம் பாப்பான். இது எல்லாமே டிசெப்ஷன். சில ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு எலும்பு அள்ள முடியாது, எல்லாம் செதறி போகும். பிசாசு இப்படி கொண்டு வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு அவருடைய ஆண்டவர் திட்டத்துக்கு நேரா கொண்டு போகாம விலைக்கு கொண்டு போறதுக்கு கொண்டு போற ஒரு டிசெப்ஷன் தான் பார்க்கணும். அப்படி நீயும் செத்து மற்றவங்களையும் செத்து ஜெயிலுக்கு போற சூழ்நிலை கடைசி எண்ட்ல வந்துடும். அப்படி மாதிரி பைக்கை ஸ்பீடா ஓட்டுறோம். அப்புறம் என்ன செய்வோம்னா நிறைய காரியங்கள இந்த ட்ரெஸ் இல்ல, எல்லாரும் போல நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்வோம். நிறைய அன்வான்ட் பிஹேவியர்ஸ் உங்க லைஃப்ல வரும் ஆப்போசிட்ஸோட. நிறைய நேரத்துல பிசாசு என்ன செய்வோம், நிறைய ஜெபிக்கிற கூட்டத்துல வரும்போது ஜெபிக்கிறவங்க தான் என்ன செய்வான்னா, ரொம்ப வஞ்சிக்கிற விஷயத்துல இருந்தா ட்ரூ லவ் அப்படின்னு கொண்டு வந்துருவான். அங்க அந்த ஆப்போசிட்ஸ்ல ஐயோ உங்களை மாதிரி கிடையாது, நம்ம ரெண்டு ஜெபிக்கிறவங்க, நம்ம கரங்களை பிடிச்சி ஜெபிப்போமோ, அப்படிலாம் நிறைய காலத்தை கொண்டு போயிடும். வஞ்சிக்கிற விஷயங்கள்ல ஜெபிக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பிசாசு வஞ்சிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொண்டு வரான் இல்ல. நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய லவ் அஃபேவர் கொண்டு வர்றது, இந்த மாதிரி அப்படிலாம் கொண்டு போய் நிறைய காரியம் செய்வான்.
ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னத்தையும் செய்யறது, பணத்தை கொடுக்கறது, அவ லைஃப்ல என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அவ்வளோத்தையும் செஞ்சு கடைசியில பாத்தீங்கன்னா ரிசல்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய பணம் வேஸ்டா இருக்கும், ஒண்ணும் கிடைக்காதுக்கு நீ திருட வீட்டுல திருட ஆரம்பிச்சுவாங்க. இப்படி ஆரம்பிச்சு கடைசி இந்த மாதிரி நிறைய கொக்கிகளை உங்க லைஃப்ல வைப்போம். அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட டிசெப்ஷன்ல மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கணும். இல்ல பைபிள்ல இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் கூட அப்படிப்பட்ட டிசெப்ஷன்ல மாட்டினாங்க. அந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் முடிக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குது, என்னாகமம் 21 அதிகாரத்துல இருந்து அது 36 அதிகாரத்துல 13 வசனம் வரைக்கும் இருக்குது. இந்த அதிகாரங்களை வாசித்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய இடத்துல வஞ்சிக்கப்பட்டதையும் அந்த வஞ்சிக்கப்படுறதுக்குடைய காரணத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவர்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுக்க போறேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. கானான் தேசத்துக்கு உள்ள போனோம். இதுல போகும்போது 42 ஸ்டேஷனை கடந்து வருவாங்க. சிக்கோத்துல இருந்து ராமேஸ்வரம் சுக்கோத்துக்கு வந்தார்கள். சுக்கோத்துல இருந்து அப்படியே வந்து கடைசியில அந்த கானானுக்குள்ள என்றதுக்கு முன்னால சித்தீம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க வந்து பாளையம் இறங்குவாங்க. அந்த இடத்துல நடந்த காரியத்தை, அதுக்கு முன்னால் அந்த பாலாம் இந்த பிழையாம் செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும். பிசாசு எப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களை வஞ்சித்தாங்கிற காரியத்துல வந்து இஸ்ரேல் அந்த ஓல்டு ஜெனரேஷன் எல்லாமே செத்து போயிருப்பாங்க. நிறைய பேர் செத்துருப்பாங்க. டெசர்ட்ல வனாந்தத்துல இறந்து போயிட்டாங்க. இப்ப நியூ ஜெனரேஷன் ஸ்டாண்ட் த பார்டர் ஆஃப் த கேனன் ரீச் அப்புறம் கொஞ்சம் கண்ணுக்கு தூரம் வந்துச்சு கானான். அதுக்கு உள்ள போகணும், அவ்வளவுதான். இதுக்கு இடையில அவங்களை எப்படி வஞ்சிக்கலாம் பிசாசு, எந்தெந்த கொண்டு வந்து இவங்க லைஃப்ல கொண்டு வரலாங்கும் போது இவங்க லைஃப்ல எப்படிப்பட்ட காரியங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாங்கும் போது பாலாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி, பாலாம் ராஜா வந்து பிழையாம்ங்கிற தீர்க்கதரிசியோட என்ன செய்யறான், ஒரு காரியங்களை கொண்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் செய்யறாங்க. இவங்களை நம்ம சபிக்கிறதுக்கு கூலி பேசிட்டு வர்றான். இவன் பேசி வரும்போது இவன் ஆண்டு சொல்றாரு நீ போகாதங்கிறாரு. அப்புறம் நான் போட்டுமான சரி போங்கிறாரு. ஆனா போனாலும் என்ன செய்யாது, இஸ்ரேல் ஜனங்களை நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, அவங்களை ஆசீர்வதிக்க சொன்னோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு புரியும்னு சொல்லி அந்த காரியங்களை செய்ய சொல்றாரு. ஆனா இவன் அப்படியே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டே வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல கோட்டை விட்டான். ஒரு வஞ்சனையான ஒரு காரியத்தை சொல்லிட்டான். பைபிள்ல இவன் பேர் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னாகமும் 23 அதிகாரம் 9 யாரும் வாசிக்கீங்களா? என்னாகமும் இந்த வஞ்சனையான காரியம் தான் அவன் லைஃப்ல மாறிச்சு. யாரா வாசிங்களேன்? என்னாகமும் 23 அதிகாரம் 9 23:9. கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணிட்டு எப்பா இது முடியாது, ஆண்டவர் மக்கள் கிட்ட இருக்கிறாங்க, இவனை வீழ்த்தவே முடியாது, இந்த ட்ராஜன் சிட்டி மாதிரிலாம் இவங்களை வின் பண்ண முடியாது, எந்த சிஸ்டம் போடாத, அவங்க வந்து சாதாரண ஆளுகளையா சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் ஒரே ஒரு வஞ்சனையான வார்த்தையை வச்சு போயிட்டான். என்னன்னு சொல்லிட்டான்னா ஒரு ஐடியா கொடுத்துட்டான். யாருக்கு? பாலாம் ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜாதிகளோட கலவாதவர்கள். இஸ்ரவேல் ஜனம் பரிசுத்த ஒரு ஜாதி. அந்த ஜாதி வேற யாரு கூட கலக்க மாட்டாங்க, தனியே வாசம் டிஃபரெண்ட். இவங்க சாதாரண மக்கள் கிடையாது, இவங்க டிஃப்ரெண்டா வாழ்வாங்க, டிஃப்ரெண்டா பேசுவாங்க, இவங்க யார்ட்டையும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்ற விஷயத்த நல்ல ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இடையில ஒரு சொருவு மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இந்த விஷயத்த பிடிச்சிட்டாங்க. கலவாமல் தனியே, ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவனை குறித்து வசனம் சொல்ற நீங்க புதிய பாடல கூட வாசிங்க. 2 பேதுரு 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலோயாம். இப்ப பேயோரின் குமாரன் ரிப்பீட்டடா பைபிள் இடத்துல வரும். இவனுடைய வழியை பின்பற்றி போனார்கள், இவனுடைய வழியை பின்பற்றி இவனுடைய அநீதத்தின் கூலியை விரும்பி அப்படின்னு நிறைய வசனம் வரும். மாம்சத்தின் அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா 2 பேதுருல 2:15 அந்த 18 வசனம் சொல்லுது. 2:18 பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தந்திரமா செய்யற காரியத்துல இவன் ஒண்ணு சொன்னா தெரியுமா, என்ன தெரியுமா, இவங்க ஜாதிகளோட கலவ மாட்டாங்க. இப்படி இதே மாதிரி நீங்க ஜூட்லயும் பார்க்கும்போது யூதால பார்க்கலாம் 1:11 பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விருந்து ஓடி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ரெவலேஷன்ல இருக்கும் 2:14 பாத்தீங்கன்னா பிழையாம் போதகத்தை கைகொள்ளுகிறவர்கள் உண்டு அப்படிங்கிற பாவத்தை சொல்றாரு. அப்படின்னா அது என்ன காரியங்கிறத பார்க்க போகும். ஏன்னா இந்த அப்ரோச் டு கேனன் ஆண்டோட நித்தியமான வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால உங்களுக்கும் எனக்கும் பிசாசு வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இந்த வஞ்சகமான காரியம், இது பிழையாம் கொண்டு வந்த காரியம். பிழையாம் கூலிக்காக
நான் வாங்கின கூலிக்கு ஒரு காரியம் செஞ்சு போயிட்டான் அந்த ராஜா. ஆனா அவனுக்கே தெரியாது. ராஜா கபார்னு பிடிச்சுக்கிட்டான் அந்த பாயிண்ட் மட்டும். என்னது? களவாமல். இதுல ஹீப்ரு வேர்ட் நல்ல ஒரு வேர்டு. களவாமங்கிறது வந்து இவங்க வந்து யாரோட மிக்ஸ் ஆக மாட்டான், தனியா வாழ்வான். இவன் இவன் என் வழி தனி வழி மாதிரியுமா அந்த மாதிரி வழி தனி, தனியா வாழ்றவன் தனி, இவனுக்கு வழி, இவன் லைஃப் ஸ்டைல் தனியா டிஃபரெண்டா இருக்கும். இவன் யாரோட மிக்ஸ் ஆக மாட்டாங்கிறது தான் அந்த சொன்ன காரியம். இதனால என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாதையினால, அன்னைக்கு நடந்த தப்புனால நடந்த வாதை 24,000 பேர். என்னாகமம் 25 அதிகாரம் 9 அந்த வாதையினால் செத்தவர்கள். இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள கணக்குப்படி கொரோனா செத்தவங்க எத்தனை பேருன்னா, எத்தனை பேரு? 9.31 மில்லியன் பிளஸ் 44,489. இத்தனை பேருக்கு இந்த கொரோனா வந்திருக்குது. இதுல ரெக்கவர் ஆனவங்க பாத்தீங்கன்னா 872. டெத் வந்து பாத்தீங்கன்னா 136,000 பிளஸ் 524 போட்டாங்க. இத்தனை பேர் செத்து போனாங்க வாதையினால். இப்படி இந்த வாதையினால் செத்தார்கள் சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த வாதைக்கும் அதுக்கு என்ன காரியம்? இந்த டிசெப்ஷன்ல வந்ததுனால இப்படிப்பட்ட காரியத்துல பிசாசு வஞ்சிக்க செஞ்ச காரியத்துல இறந்து போனவர்கள் யாருன்னா, இவங்க வந்து அந்நிய ஜாதி கிடையாது, தன் சொந்த ஜாதிகள். இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்ட ஜாதியில 24,000 பேர் செத்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க கவனமா நீங்க வாசிக்கணும். இந்த விஷயத்துல நமக்கு டிசெப்ஷன்ல வந்து மிக முக்கியமானது, பிசாசு இவங்களை வஞ்சிக்க தொடங்கின காரியம் வந்து இதே. நீங்க என்னாகும் 25 அதிகாரம் 1 வசனத்தை யாரா வாசிங்க. 1 வசனம். இஸ்ரவேல் சீத்தேமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இட். முதல்ல பிசாசு செய்வான். இந்த டிசெப்ஷன்ல உடனே எல்லாம் என்னைக்கு தப்பு பண்ணாங்க தடப்படான்னு பண்ணிட மாட்டாங்க. ஒரு தொடக்கம் ஒரு நாள்ல இருக்கும். அந்த தொடக்கத்திலே நீ கட் பண்ணி விடலன்னா பிரச்சனை ஆயிரும். என்ன ஆச்சு இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பிழையாம் சொன்ன விஷயம் தெரியுமா? யாரும் இவங்கிட்ட மிக்ஸ் ஆக மாட்டாங்க. இவங்கிட்ட மிக்ஸ் ஆக மாட்டாங்க, யாரும் பக்கத்துல போக முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, மோவாபிய ஸ்திரீகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த மோவாபிய ஸ்திரீகளை இவங்க கூட விட்டு தன்னை தவறான முறையில இந்த பிள்ளைங்களோட பழகுறதுக்கு, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி விட்டு ஒரே கூத்தாட்டம் அப்படி பண்றதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கலக்க பண்ணினார்கள். கலந்துட்டான், இப்ப மிக்ஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் சொன்னாரு இந்த இவன் மிக்ஸா, இவன் பிளேம் சொன்னது போல அவங்க யார்கிட்டையும் கலவ மாட்டாங்கல்ல, கலந்துட்டாங்க. எங்க? மோவாபிய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவங்க சொன்னார்ல, யார்கிட்டையும் கலவ மாட்டான்னு, நான் கலக்குறேன் அப்போ அப்படின்னு பிசாசு ஒரு டிசெப்ஷனை இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில கொண்டு வராங்க. அங்க இருக்கிற இளைஞர் மத்தியில கொண்டு வராங்க. இளம் ஒரு கூட்டம் அங்க நிக்குது. ஆனால் உள்ள போறது, உள்ள போகும்போது நிக்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பணிந்து கொண்டார்கள் வசனம் முடியுது. ரெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் தங்கள் தேவர்கள் கிட்ட பலிகளையும் விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசிட்டு கலந்துட்டான். இப்ப சாப்பாடு கை நினைச்சாச்சு. உள்ள போய் புசித்து தேவர்களை வழிந்து கொண்டார். யார் தேவர்களை? அவங்க தேவர்களை. எப்படி ஆரம்பிக்க பாருங்க டிசெப்ஷன். டிசெப்ஷன் அப்படிதான் ஆரம்பிக்க. முதல்ல ஒண்ணு இல்ல, முதல்ல தொடக்கம் தான் வரும். தொடக்கத்திலே நீ எப்ப இது தப்பு, நான் வந்து வித்தியாசமானவன், நான் ஆண்டவர் பிரிச்சு எடுத்திருக்கிறாரு, நான் இந்த மாதிரி யார்ட்டையும் மிக்ஸ் ஆகி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேங்கிற விஷயம் முதல்ல வரலன்னா, ரெண்டாவது பணிந்து கொள்வீர்கள். மூணாவது ஸ்டெப் பாருங்களேன். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா பற்றி கொண்டார்கள். ரெண்டாவது சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3வது ஸ்டக் ஆயிடுவாங்க. பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இப்படி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் வழி எடுத்துட்டு வராரு. ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. அந்த ப்ராமிஸ்க்கு நேர் நடத்திட்டு போகும்போது பிசாசு இவங்களை பாவம் பண்ண தொடங்க வைக்கிறாரு. அந்த பாவம் செஞ்சு கொண்டு அந்த பாவத்தை பணிந்து கொண்டார்கள். அந்த பாவத்தை பற்றி கொண்டார்கள். உன் லைஃப்ல என் லைஃப் கம்பி தங்கச்சி பிசாசு டிஸ்ட்ரப்ஷன் கொண்டு முதல்ல ஸ்டார்டிங் டைம்ல கட் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா உன் லைஃப்ல இது யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அறிந்தவங்க. பகல்ல மேகஸ்தம்பமும் நைட்ல அக்னி ஸ்தம்பமும் வழி எடுத்துட்டவங்க. எங்க கடலை தாண்டி வராங்க. அப்படி பயங்கரமா அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர மக்கள் மத்தியில நடக்கிற பிரச்சனை அப்படின்னா உன் லைஃப்ல எப்படி இருக்கும் தெரியுமா? இதனால என்ன? கர்த்தருடைய கோபம் அவங்க மேல. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 ஆண்டோடைய கோபம் வந்துச்சு. இந்த கோபத்தினால செத்து போனவங்க யார் தெரியுமா? 24,000 பேர். இன்னைக்கு கொரோனால செத்து போறான்னா, நம்ம இந்த 40 நாள் 6 மாசம் 7 மாசம் அங்க உள்ளுக்கே இருந்தோம் வீட்டுல.
ஏதாவது டிஸ்டர்ப்ஷன் பிசாசுங்களுக்குள்ள உணர்ந்தானா கண்டுபிடிங்க. அந்த டிஸ்டர்ப்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டிஸ்டர்ப்ஷன் எப்படி நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்களா விட்டுட்டீங்களா, அதே பணிந்து கொண்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பணிஞ்சிருக்கலாம், நீங்க அவங்க என்ன செய்யணும், மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியத்துல இருக்கோம்ல. இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும்போது இது என்ன பண்றாங்கன்னா, நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, வேசித்தனம் பண்ணிட்டாங்கன்னு உடனே அந்த வசனத்தால் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 25 அதிகாரம் ஃபுல்லா மோசே அந்த கர்த்தர் மோசே சொல்ற 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசையோடு நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலில் நீங்கும்படி நீ இந்த ஜனங்க தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய் என்றார். ஆண்டு சந்தில போட்டுட்டாரு. கொண்டாந்து போட்டாச்சு. இப்படி போட்டுட்டு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு, தண்டனை கொடுக்க போறாரு இப்படி பண்ணவனுக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே 5வது வசனம் பாத்தீங்கன்னா 25:5 என்னாகுமோ 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் போயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதர்களை கொன்று போடுங்கள்ங்கிறார். அப்ப மோசே இஸ்ரவேல் புத்திர சபை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல ஒருவன் என்ன செய்யறான், வர்றான். வந்து ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். 6ஆம் வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசர் மகன் பினெகாஸ் கண்ட போது, இத பார்த்த உடனே இந்த காரியம் இந்த வாதம் எல்லாம் இந்த பாவத்தினால வந்துச்சுன்னு உடனே இந்த காரியம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. இந்த வைராக்கியத்துல இந்த டிசப்ஷன்ல மாட்டி இருக்கிற அவனை என்ன பண்ணாருன்னா, நேர போய் அந்த விபச்சாரம் பண்ண அந்த லேவியும் அவனும் போய் செய்றாங்க. அவங்க 2 பேரும் போட்டிருக்கு, அவங்க அப்பா அம்மா பேரும் போட்டிருக்குது. அதுல நீங்க 25 அதிகாரத்துல 16 கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, அந்த குத்துண்ட அவர்கள் சகோதரன கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவுடைய குமாரத்தி, சரியா, அவனுக்குள்ள பேரும் போட்டிருக்கும். அதுக்கு மேல அவன் யாரு, மீதியான நெருக்கி அவர் வெட்டி போடுகையில் பெய்யோர் சந்தையில பெய்யோர் நிமித்தம் வாதினால் அந்த நாளில குத்துண்ட அந்த சகோதரி யாரு, கஸ்பி. அதுக்கு முந்தின சிம்ரின்னு போட்டிருக்கும் 14ஆம் வசனத்துல. மீதியான ஸ்திரியோட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதன் பெயர் சிம்ரி. அவங்க அப்பா பேரும் போட்டிருக்கு, சல்மோன் குமார் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் கெட்டு பேரும். இவங்க இப்படி பண்ணதுனால அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். யார்கிட்டையும் நம்ம மிக்ஸ் ஆகக்கூட, கலவே கூடாது. எந்த ஒரு விஷயம் கலவாதவர்களாக தனித்து வாழணும். நீ டிஃபரெண்டா வாழணும். Dare to be different. மற்ற எல்லாரும் வாழ்றமே நீனும் வாழக்கூடாது, நானும் வாழக்கூடாது. எல்லாரும் வளர்த்தோடு தான் வாழ்றோம். எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். நீனும் நானும் அப்படி கிடையாது. அவங்க கூட மிக்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. மிக்ஸ் ஆனா அப்படி மிக்ஸ் ஆயிருந்தோம்னா மூலமா என் மூலமா இந்த வாதையில் செத்து போனவர் இன்னைக்கு கொரோனால செத்து போயிட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு காரணம் நீங்கள் நானும் அந்த இளையாமுடைய அந்த சதி திட்டத்துக்கு, வஞ்சனைக்கு, பிசாசு கொண்டு வந்த வஞ்சனையில மாட்டி இருக்கீங்கன்னா இன்னைக்கு அந்த வஞ்சனையான காரியத்துல வெளியே விட்டணும். அப்படி குத்துனதுனால அந்த வசனம் சொல்லுது 25:8 பாத்தீங்கன்னா, அந்த வயசுல ஈட்டியோடு குத்தி போட்டான், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர உண்டான வாதை நின்று போயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வாதை நிக்கிறதுக்கு, நம்ம தேசத்துல வாதம் நிக்கணும்னா, கொரோனா போன்ற வாதைகள் என்னென்னமோ வரப்போகுதுங்கிற வைரஸ் அவங்களும் நிக்கணும்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, ஆண்டவர் கண்டு நான் ஒரு காரியத்தையும் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டேன், நான் மிக்ஸ் ஆக மாட்டேன் யாரு கூடயும், நான் தனியா வாழ்வேன், என் காலேஜ்ல தனியா வாழ்வேன், நான் வேலை செய்யறது சம்திங் டிஃப்ரெண்டா இருப்பேன். அப்படிப்பட்ட டிஃப்ரெண்டா வாழ்றதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கிற. யாரு மாதிரி தெரியுமா? இல்லையா போல வஞ்சகம் பண்றவங்க கிடையாது. கூலிக்காக வஞ்சகம் பண்ணக்கூடாது. நீ கூலிக்காக வேலை பார்க்கல, நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை சம்பளம் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்காக இன்னும் செஞ்சுட்டு இருப்போம், அப்படி கிடையாது. நீங்க வாழ்ற வாழ்க்கை ஆண்டுடைய கோபத்தை தணிக்கிற ஒரு வாழ்க்கையா மாறணும். இது என்ன தெரியுமா? இந்த சின் ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி தான். பண்ண தொடங்குவாங்க, பணிந்து கொள்வார்கள், பற்றி கொள்வார்கள், கர்த்தருடைய கோபம் வரும், சாவு. இதேதான் சைக்கிள் ஆயிட்டு இருக்கும். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப்ல எல்லாம் அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தெரியுமா? அந்த பிழையாம் புத்தனம் பாத்தீங்களா, அவன் பினெகாஸ் சன் ஆஃப் எலியேசர். இவங்க அப்பா பேரும் வருது பாருங்க. நீங்க உங்க அப்பா அம்மா பேரு, உன் பேரு, உங்க அப்பா அம்மா பேரு, எல்லா பேரும் நல்ல காரியத்துக்கு, வைராக்கியமான காரியத்துக்கு வரணும். 1% zeal. 3 விதமான பிளெஸிங் சொல்ல போறேன். உங்க லைஃப்ல ஆண்டுக்கா நீ பரிசுத்தமா வாழும், நீங்க ஒரு வைராக்கியத்தோடு இருங்க. ஆண்டவர் உங்க லைஃப்ல தருகிற ஆசீர்வாதங்கள் பெரிதா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க 3 விதமான ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா?
இந்த இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். இவன் நிமித்தமாக தான் வாதை நிப்பாட்டுறாரு. யாரா வாசிங்க 25:11 தமிழ்ல 25 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. நான் என் எரிச்சல் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திரும்பினேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்கிற வாலிபர்கள் தேவை. டிசப்ஷன்ல பிசாசு கொண்டு வர எந்த டிசப்ஷன்ல மாட்டாத, கூலிக்காக எந்த ஒரு வேலையும் செய்யாம, ஆண்டவர் ஏதோ ஆண்டவருக்காக பயந்துட்டுலாம் வர வேண்டாம். நீங்க இந்த ஊர் எல்லை கோயில்ல சாமி வச்சு சாமிக்கு பயந்து வருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. நீங்க நானும் வைராக்கியமா ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமா வாழ்வேன், தனித்து வாழ்வேன் அப்படின்னு வாழும்போது, முதலாவது இந்த பிணைகாசு செஞ்ச காரியம் தெரியுமா? அவன் செஞ்ச காரியத்தை பாப்பீங்கன்னா, முதலாவது என்ன செஞ்ச தெரியுமா? ப்ளீஸ் அவரோடு கூட ஆண்டருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதான் செய்யணும். அப்படி பிடிக்கும் பண்றதெல்லாம் செஞ்சும் போது ஆண்டருக்கு என்ன பிடிக்கும்? அசுத்தத்தை கண்டா வெறுத்து ஓடும். அதே மாதிரி இன்னைக்கு பிணைகாசம் இருக்க முடியாது, சொல்ல முடியாது. உங்க லைஃப்ல நீங்க அப்படிலாம் செய்ய முடியாது. அப்படின்னா உங்க லைஃப்ல பிணைகாஸ் கொண்டு வருகிற திட்டம் போல நிறைய காரியத்தை பிசாசு கொண்டு வரலாம். அப்படி பிசாசு கொண்டு வரும்போது ஆண்டவர் உங்களையும் என்ன கொண்டு செய்யற காரியம் என்ன? ஒரே ஒரு பிணைகாசுடைய வைராக்கியம் அந்த நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? தேவனுடைய கோபத்தை நிறுத்தியது. இன்னைக்கு நீங்க நானும் ஒரு பிணைகாசாக வாழும் பொழுது, ஒரு வைராக்கியம் உள்ள வாலிபர்களாய் வாழ்வதற்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கும் போது, நீங்க என்னது ஃபர்ஸ்ட் பி என்னது? ப்ளீஸ் வித் ஹிம். அவரோடு கூட நீங்க என்ன செய்ய ஒப்புரவாக வேண்டும். அவருக்கு பிடித்த காரியத்தை மட்டும் நீங்க செய்யறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா, கவர்னன் வித் காட்ஸ் ஆங்கர். ஆண்டவருடைய ஆங்கரை திருப்பி விடணும். இன்னைக்கு இந்த தேசத்துல இருக்கிற இந்த கொரோனா, இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய கோபம். இந்த கோபத்தை திருப்புவதற்கு ஆண்டவருக்கு இந்த வைராக்கியமா வாழ்கிற பிணைகாஸ்கள் தேவை. டிசப்ஷன்ல மாட்டிருக்காதீங்க, பிசாசு போன்ற திட்டத்துல மாட்டிருக்காதீங்க. மோவாபிய ஸ்திரீகள் அழகாதான் இருப்பாங்க, உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை கொண்டு வருவோம் மோவாபிய ஸ்திரீகளை போல. அப்படின்னா நீங்களும் நானும் பக்தியில வைராக்கியம், ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ராஜ்யம் வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கேன், இந்த வாழ்க்கைக்கு நேரம் நான் வாழ்ந்து நான் ஊக்கமா போயிட்டு இருக்கிறேன், காணான் என் கண்ணுக்கு எழுத்தால இருக்குது, அதுக்கு எழுத்தால நான் போறதுக்கு நான் தயாராயிட்டேன், இதுக்கு இடையில எனக்கு இருக்கிற டிசப்ஷன் என் கண்ணுனால வரவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோட கூட நீங்க இருப்பீங்கன்னா, ஒரு பிணைகாசாக நீங்க நானும் வாழும்போது ஆண்டவர் முதலாவது அவனுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் தெரியுமா? அவனுக்கு கொடுக்குறது முதல்ல ப்ளீஸ் வித் ஹிம், ஆண்டவரோடு கூட நீங்க. ரெண்டாவது பீஸ் வித் ஹிம். ஆண்டவர் கொடுக்குற கவர்னன்ட் ஆஃப் பீஸ் யாருக்கு? பிணைகாசு கொடுக்குறார். முதல்ல என்ன சொல்றாரு? கவர்னன்ட் வித் காட்ஸ் ஆங்கர் திருப்புறதுக்கு. என் கோபத்தை திருப்பிட்டாயா இவன் பண்ண காரியம், ஆண்டவர் அவனை அப்ரிஷியேட் பண்றாரு. நீங்களும் நானும் ஆண்டவருக்கா வைராக்கியமா இருக்கும்போது தேவனுடைய கோபத்தை தணிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ரெண்டாவது கவர்னன்ட் வித் பீஸ். ஆண்டவருக்கு உங்களுக்கும் சமாதானம் இருக்கணும். முதல்ல தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரலாம் இருக்கணும். Therefore tell him I am making my covenant of peace with him ங்கறார். நான் அவனோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கைப்படுகிறேன். யாருக்கு? அவனோட மாத்திரம் அவன் தேசத்துக்கு, அவனுடைய ஜனங்களுக்கு. அவன் மூலமாய் ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு பிணைகாஸ் வைராக்கியமா இருக்கும் பொழுது அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு எடுக்கிறார். மூணாவது காரியம் என்ன பண்றாரு தெரியுமா? மூணாவது priest for him. ஆண்டவர் சொன்னாரு covenant of lasting priesthood. இன்னைக்கு பிணைகாசி கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னை நான் ஆசாரியராய் மாற்றினேன். நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆண்டோட்ட போய் நீ பேசலாம், ஆண்டோட சொல்றது நீ போய் சொல்லலாம், நீ தீர்க்கதரிசியா மாறலாம். ஆண்டவர் உன்னை கொண்டு வைராக்கியமா நீ செயல்படும் போது, ஒரு பரிசுத்தத்துல வைராக்கியம் காட்டுகிற ஒரு வாலிபரா நீ வாழும் போது ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு லாஸ்டிங் priesthoodனா, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 25 என்ன ஆகுமோ 25:13 தமிழ்ல வாசிக்கிறாரு. அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்று சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த வைராக்கியம் என்ன? ஆண்டவருக்காக நாம் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும், ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழ வேண்டும். நீங்க நானும் சாதாரண வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவுங்கிறதுக்கு வாழல. உங்களை தனியா பிரிச்சு எடுத்துருக்காரு. யாரும் கலவக்கூடாது, யாரு கூட மிக்ஸ் ஆகக்கூடாது. நீங்க மோபி ஸ்திரீகளோட மிக்ஸ் ஆகக்கூடாது. எந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கொண்டு வருவான் டிசப்ஷன். உன் லைஃப்ல டிசப்ஷன் பிசாசு கொண்டு வருகிற திட்டம். நான்காவது பி மறந்துடாதீங்க. உங்க லைஃப்ல எந்த டிசப்ஷன் கொண்டு வந்ததுதான் தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோபி ஸ்திரீகளை கொண்டு வந்தான், ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன கொண்டு வரான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கும். டிசப்ஷன்
கொண்டு வர எல்லாம் டிசெப்ஷன். இவங்களுக்கு கோவா ஸ்திரீகள் அழகா இருக்காங்க, பிள்ளைங்களை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, அவங்க ஃபேமிலியோட போறாங்க, அவங்க காடோட செலிப்ரேட் பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்துகிற பினேகாஸ்கள் வேண்டும். நீயும் தப்பு செய்யக்கூடாது, அது மட்டும் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பு பண்ணக்கூடாது. பினேகாசை போல வைராக்கியமா இருக்கணும். அவங்க அப்பா நல்ல பேர் இருக்கு, எலியாசுடைய மகனியா, அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர். நீ வாழ்றது உன் குடும்பத்துக்கு நல்ல பேரு, உன் தேசத்துக்கு நல்ல பேரா இருக்கும். பாருங்களேன், blessing for you and your family, you and your nation, தேசத்துக்கு you and your generation. எப்பா நீ வாழ்றது உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லையா, உன் குடும்பம் உனக்கு மட்டும் ஆசீர்வாதம், உன் தேசம் உனக்கு மட்டும் ஆசீர்வாதம், சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். God need பினேகாஸ். இன்னைக்கு ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா வாழ்கிற பினேகாஸ்கள் தேவை. ரிசப்ஷன்ல யாரும் மாட்டிக்காதீங்க. ரிசப்ஷன்ல மாட்டாம இருக்கும்போது ஆண்டுடைய கோபத்தை நீங்க எந்த டைம்ல மாத்தலாம். ஆசாரிய பட்டம், நித்திய ஆசாரிய உடன்படிக்கை, நித்திய சமாதான உடன்படிக்கை உங்களோட பாடுவதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். யூ நீட் அ ஹோலினஸ். இதை நீங்க வாசித்து பாருங்க, நிறைய இடத்துல பரிசுத்தத்துக்கு குறித்து நிறைய காரியங்கள் இருக்குல்ல. ரெவலேஷன் 22:21 போட்டிருக்குது, the one who does wrong continue to do wrong. தப்பு செய்யும் தப்பு செஞ்சே இருக்கட்டும், பரிசுத்தமாறு பரிசுத்தமாயிட்டே இருக்கட்டும். The holy person continue to be holy. இன்னைக்கு நீங்க ஹோலினஸா இருக்கீங்களா, இன்னும் ஒரு ஹோலினஸ் ஒரு ஸ்டெப் முன்னால போங்க. ஆண்டவருக்கு வைராக்கியமா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வைராக்கியமா போங்க. ஆண்டவரே உமக்கு என்று வைராக்கியமா வாழ்கிற பினேகாசை வாழ வேண்டும் என்று தீர்மானம் நினைக்கிறாங்க. இந்த நாளில ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் பினேகாசை போல வைராக்கியமாய், பீஸ் வித் ஹிம், ப்ளீஸ் வித் ஹிம், பீஸ் வித் ஹிம், ப்ளீஸ் ஃபார் ஹிம், உமக்காக இன்னைக்கு தேசத்துக்காக மன்றாடுகிறதுக்கு நீ ஜெபம் பண்ணும் போது நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணும் போது சேர்ந்தாங்கல்ல, நிறைய மன்றாடு ஜெபம், நிறைய காரியங்கள் செய்ய. ஆண்டவர் கூட நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்றதும் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வரதும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஏதாவது டிசீவ் பண்ண இருக்கா, டிசெப்ஷன் உங்க லைஃப்ல ஏதாவது இருக்குதா? திங்க் பண்ணுங்க, டேக் அவுட், த்ரோ அவுட். ஏதாவது இந்த உடன் ஹாஸ் இருக்கா உங்க லைஃப்ல? யூ ஹேவ் எனி உடன் ஹாஸ் இன் யுவர் லைஃப்? ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது மறைச்சு வச்சிருக்கேன்னா, என்னை வஞ்சிக்கிறதுக்கு நானே உள்ள இருக்கக்கூடாது. முதல்ல என் வாழ்க்கையில டிசெப்ஷன் ஆகுது நானே தான் காரணமா இருப்பேன். எனக்கு உள்ள இருக்க சிந்தனைகள், எனக்கு உள்ள இருக்க தாட், எனக்குள்ள டாக், என்னுடைய வாக், என்னுடைய எல்லா காரியங்களும் பரிசுத்தம் 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 எழுதப்பட்டிருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும், சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும், செயல்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி பரிசுத்தத்துல வைராக்கியம் காண்பித்து பக்தி வைராக்கியம் காட்டும் பொழுது, சபையை குறித்து பக்தி வைராக்கியம் கிடையாது, சரியா? ஜாதிகளை குறித்து பக்தி வர, ஊர் பக்தி வைராக்கியம் கிடையாது, கோயிலை குறித்து பக்தி வரல, தேவ பக்தி வைராக்கியம், ஆண்டவர் மேல பரிசுத்தத்துல பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பினேகாசாய் நீங்கள் நானும் வாழும் பொழுது ஆண்டவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார், சரியா? அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவரே இன்னும் என் லைஃப்ல ஏதாவது இருக்கா சுவாமி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது உடன் ஹாஸ் என் லைஃப்ல இருக்கா? ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னை சமத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே டிசெப்ஷன், ஆண்டவருக்கு இன்னைக்கு பினேகாஸ்கள் தேவை. எப்படிப்பட்ட பினேகாஸ் தேவை? தேசத்தையும் உன்னையும் மீட்டெடுக்கிற, உன் சந்ததியை மீட்டெடுக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார். டிசெப்ஷன்ல மாட்டிடாதீங்க. வஞ்சனையான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா பொல்லாங்கான் எய்கிற எல்லா அம்புக்கு விலக்கி பாதுகாத்து ஓடுகிற ஒரு அனுபவம் உங்க லைஃப்ல வேணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தம் ஆண்டவரே, இன்னொரு லெவல் மேல போன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்றீங்களா? அப்படி செய்யும் போது ஆண்டவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஒருவேளை இந்த டிசெப்ஷன்ல ஒருவேளை ஏதாவது ஒரு காலத்துல மாட்டிருக்கீங்கன்னா, சாசால ஏதாவது ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இரவுல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், பரிசுத்தத்துல வைராக்கியம் காமிக்கும் போது உங்க கூட உடன்படிக்கை செய்கிற ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. அண்ட சராசரங்களை படித்தவர் உங்களுக்காக என்ன செய்யறார்? இறங்கி வர்றார், உங்களோடு சமாதானம் உடன்படிக்கை பண்றார். அவர் தான் உடன்படிக்கை பண்றார் நம்ம கூட. அவனோடு கூட இருப்பேன், யார்ட்டையும் மிஸ் ஆகாதீங்க. பிசாஸ் எல்லா உலகத்தோடு கூட கலவாதபடி நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். பிசாஸ் நிறைய டிசெப்ஷன் உங்க லைஃப்ல கொண்டு வருவான். மொபைல் மூலமா, பேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா என்னென்ன டிசெப்ஷன் வருதுன்னு பாருங்க. எது எனக்கு டிசெப்ஷன் பாருங்க. ஏதோ உனக்கு என்ன வஞ்சனையா கொண்டு வந்துருக்கா இந்த காரியம். தன்னுடைய சரீரமே தனக்கு ப்ராப்ளம் ஆகுது, என் கண்ணே பிரச்சனையாகுது, என் தாட் ப்ராப்ளம் ஆகுது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? பிசாசு உங்களை வஞ்சிக்கிற இடம் எங்கன்னு பாருங்க. ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுப்போமா? யாராவது ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம். நம்ம நாளில ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஒருவேளை பினேகாசை போல நாங்க வஞ்சிக்கப்படக்கூடாது.
இன்னைக்கு நீங்க திங்க் பண்ண போறீங்க, என்னென்ன காரியங்கள்லாம் மனதுல வருதோ அதெல்லாம் எடுத்து டேக் அவுட். ஏதாவது உடன் ஹார்ஸ் இருக்கா, அது உங்களுக்கு ஆபத்து. உள்ளுக வச்சிருவீங்க. சிட்டிக்குள்ள கொண்டாந்தாச்சு. சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டிராய் சிட்டி பாத்தீங்கல்ல, வஞ்சிக்கப்பட்டாங்க. ஹோல் சிட்டி வாஸ் கேப்சர்ட். ஹோல் இஸ்ரேல் ஜனங்க 24,000 பேர் செத்தாங்க வாதையினால. இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லுங்க, 118 சங்கீதம் சொல்றீங்க, சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறவர்களாய் நீங்க வாழ வேண்டும். ஆண்டவரே, நான் அப்படி இந்த கொரோனால சாகல. இதுக்கப்புறம் எஞ்சி இருக்க நாட்கள வைராக்கியம், ஒரு பிணைகாசின் வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா வாழ்கிற வாலிபனா வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து யாராச்சும் வைக்கலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.